லங்காஸ்ட்ரி நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரி நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் இணைந்திருக்கின்றீர்கள். கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான வழக்கு இன்றும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே நீதவான் பசன் அமரசேன அவர்களுடைய முன்னிலையில் தான் இந்த வழக்கு இன்றைய தினமும், அதாவது 6வது தடவையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் 19 மற்றும் 20ஆம் இலக்கத்தில் பெயர் குறிப்பிடப்பட்ட சாட்சியாளர்கள் சாட்சி வழங்க தயாராக இருந்த நிலையில், ஆனால் நான் ஏற்கனவே இந்த கபில சந்திரசேனவினுடைய மரண விசாரணை சம்பந்தமான காணொளியின் போது ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தேன். இன்றைய தினத்தில் 19, 20 இலக்க சாட்சியாளர்கள் தான் சாட்சி வழங்க வேண்டும். அவர்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன மற்றும் அவருடைய உதவி சட்ட ஆலோசகராக இருக்கின்ற உதார முகந்திரம் ஆகிய இருவரும் தான் இன்றைய தினம் சாட்சி வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் சாட்சி வழங்கவில்லை. ஏற்கனவே அவர்கள் கடந்த வாரம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது போலீசாருடைய அழைப்பிற்கு நாங்கள் நீதிமன்றத்திற்கு வருகை தர மாட்டோம், மாறாக நீதிமன்றத்திலிருந்து ஒரு உத்தரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும், நீதிமன்றத்திலிருந்து ஒரு அழைப்பு எங்களுக்கு வந்தால் நாங்கள் வருவோம் என்று சொல்லப்பட்ட நிலையில் நீதவான் அவர்கள் அந்த விடயத்தை பரிசீலித்துவிட்டு எல்லா சாட்சியாளர்கள் போலத்தான் இவர்களும் முன்னிலையாக வேண்டும், இவர்களுக்கு என்று விசேடமாக எதுவும் பிறப்பிக்க முடியாது என்று தெரிவித்ததை அடுத்து இன்றைய தினம் இந்த இருவருமே, ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சியும் மற்றவர் சட்டத்தரணி உதார முகந்திரம் ஆகிய இருவருமே நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார்கள். ஆனால் சாட்சி வழங்கவில்லை. நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்திருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ வசதிகளையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள கூடிய ஒரு இடம் மெடிப்ளேஸ். திரையில் தோன்றுகின்ற இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான எல்லா விதமான மருத்துவ சேவைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். காரணம், சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் இன்று மண்டிற்கு வருகை தந்திருந்த நிலையில் அவர் இவர்கள் தொடர்பில் பேசியிருந்தார். இவர்களை அழைத்து இந்த மரண விசாரணை சம்பந்தமாக விசாரணை செய்வது சரியா என்ற விதத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது அவர்களுடைய ஒரு எதிர்ப்பினை வெளிக்காட்டுவதை போலத்தான் இருந்தது. இந்த வழக்கு விசாரணைக்கு சட்டத்தரணிகளாக, அதாவது கபில சந்திரசேனனுடைய சட்டத்தரணிகளாக வழக்கறிஞராக செயற்பட்ட இருவரையும் அழைத்து விசாரிப்பது சரியாக பொருந்துமா என்பதைத்தான் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். நாங்கள் அந்த செய்தியை சற்று விரிவாக வாசித்து காண்பிக்கின்றேன். ஸ்ரீலங்கா நேயர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் CEO கபில சந்திரசேனவின் மர்மமான மரணம் குறித்து நீதவான் விசாரணை தொடர்பாக சந்திரசேனவின் வழக்கறிஞராக செயல்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்ன இன்றைய தினம் சாட்சி வழங்க மறுத்திருந்தார். அதே போல அரசகுலரத்ன ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களும் அவருடைய உதவியாளருமான உதார முகந்திரம் ஆகிய இருவருமே இவர்களுக்காக, இந்த இருவருக்குமாக ஆதரவாக சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரி அவர்கள் இன்று நீதிமன்றத்திற்கு வருகை தந்து இந்த மரண விசாரணை தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காக இவர்கள் இருவரையும் அழைத்திருப்பது சட்டப்படி சரியானதா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தார். இதை நீதிமன்றம் மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற விடயத்தையும் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அமரசூரிய கோரிக்கை வைத்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிபதியின் விசாரணையில் கொழும்பு கோட்டை நீதிபதி பசன் அமரசேன முன்னிலையில் சாட்சியங்களை சமர்ப்பிக்கும் பணி இன்று 6வது நாளாகவும் தொடர்ந்தது. இந்த நிலையில் தான் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் சட்டத்தரணியுமான ராஜீவ் அமரசூரிய தலைமையில் அவர்களின் உரிமைகளை பிரதிநிதித்துவப்படுத்திய இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஒரு சட்ட நிபுணருக்கும் வாடிக்கையாளருக்கும், அதாவது லாயர் அண்ட் கிளைண்ட் பிரிவிலேஜ் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. லாயர் அண்ட் கிளைண்ட் பிரிவிலேஜ், சட்டத்தரணிக்கும் அவருடைய கட்சிக்காரர் அவருடைய தரப்பினருக்கும் இடையிலே இருக்கின்ற விடயங்கள் சம்பந்தமான விடயம் தான் லாயர் அண்ட் கிளைண்ட் பிரிவிலேஜ் என்று சொல்லப்படுவது. இது சம்பந்தமாகத்தான் இன்று ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ரகசியத்தன்மை, சட்டத்தரணிக்கும் அவருடைய கட்சிக்காரருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த ரகசியத்தன்மையை பாதுகாப்பது சட்ட நிபுணரின் கடமை என்பதால் அவர்கள் இந்த வழியில் சாட்சியம் அளிப்பது பொருத்தமானதா என்பது பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று ஒரு பாயிண்டை முன்வைத்து இதை வலியுறுத்தி இருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் இது சம்பந்தமாக சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அவர்கள்
சொல்லும் போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, ஒரு வழக்கறிஞருக்கும் அவரது கட்சிக்காரருக்கும் இடையே சட்ட ஆலோசனை பரிமாற்றம் நடைபெறும் போது சாட்சிய சட்டத்தின் பிரிவு 126 மற்றும் உச்ச நீதிமன்ற விதிகளின் 30, 31 முதல் 34 வரையிலான விதிகளின்படி ஒரு வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர்களின் இரகசியத்தன்மையை பாதுகாக்க கடமைப்பட்டுள்ளார். மரணத்திற்கான காரணத்தை கண்டறிவதற்காக இந்த மரண பரிசோதனை விசாரணைகள் நடத்தப்படுகின்றது. இத்தகைய சூழலில் ஒரு வழக்கறிஞருக்கும் அவரது கட்சிக்காரருக்கும் இடையேயான தொழில்முறை பரிவர்த்தனை தொடர்பான சாட்சியங்களை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் உள்ளதா என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதன் அவசியத்தின் மீது நீதிமன்றம் கவனம் செலுத்த வேண்டும், அவதானம் செலுத்த வேண்டும், மேல் பரிசீலனை செய்ய வேண்டும் என்பதை போலத்தான் சட்டத்தரணிகள் சங்க தலைவர் ராஜீவ் அவர்கள் இந்த குறித்த 2 சட்டத்தரணிகள் சார்பாகவும் இவர் இந்த விடயத்தினை முன்வைத்திருந்தார். அதன்படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 370 பிரிவின்படி இந்த சாட்சியாளர்களை அழைக்க வேண்டியதன் அவசியத்தை பரிசீலிக்குமாறு அவர் நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களிடமிருந்து எந்தெந்த விடயங்களில் சாட்சியங்களை பதிவு செய்ய எதிர்பார்க்கின்றார்கள் என்று நீதிபதி புலனாய்வு அதிகாரிகளிடம் வினவி இருக்கின்றார். அவர் அந்த கருத்தை கோரிக்கையை முன்வைத்ததன் பின்னர் நீதிபதி அவர்கள் விசாரணை அதிகாரிகளிடம் இந்த கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். அதற்கு பதிலளித்த கொழும்பு குற்ற தடுப்பு பிரிவினர், அதாவது சிசிடி பிரிவினர் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். உயிரிழந்த கபில சந்திரசேன 5 லட்சம் ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும், அதாவது சரீரப்பிணை தான் அப்படி சொல்லப்படுகின்றது, சரீரப்பிணை மற்றும் தலா 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பிணையாளர்களுடன் 5ஆம் மாதம் 5ஆம் தேதி 2026 அன்று விளக்கமறியலில் இருந்து விடுவிக்கப்பட்டதன் பின்னர் பிணை வழங்கும் நடைமுறையில் ஏற்பட்ட ஒரு சிக்கல் காரணமாக மறுநாள் அவருக்கு எதிராக ஒரு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. இது தொடர்பாக கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கியிருந்த அரவிந்த் டி சில்வாவும் அவரது மனைவியும் மே மாதம் 7ஆம் தேதி அன்று ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரசகுலரத்னவின் இல்லத்தில் அவரை சந்தித்தனர். இந்த சந்திப்பு அவரது மரணத்திற்கு முந்தைய நாள் நடைபெற்றது. உயிரிழந்த கபில சந்திரசேன ஜனாதிபதி சட்ட ஆலோசகரை சந்திக்க வந்திருந்த குழுவினருடன் தனது இறுதி நாட்களை கழித்திருக்கின்றார். அதாவது அரவிந்த் டி சில்வா, அவருடைய மனைவி அனுஷ்கா டி சில்வா மற்றும் பிணை வழங்குவதற்கு தயார் செய்யப்பட்டிருந்த 3-4 பேர்கள், நான் சொன்னேனே அந்த நபர்கள் அனைவருமே ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அவர்களை பார்வையிடுவதற்காக, அவர்களை சந்தித்து பேசுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை முடிந்து மீண்டும் அரவிந்த் டி சில்வாவுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார்கள். அங்குதான் இவர்கள் அனைவருமே இரவு உணவு உண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிறகு கபில சந்திரசேனவோடு நிறைய விடயங்களை பேசியிருக்கின்றார்கள். இவையெல்லாம் நடந்திருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமாக இவர்கள், இந்த குழுவினர் உங்களை சந்திக்க வந்ததன் காரணம் என்ன, அந்த இடத்திலே பேசினீர்கள், உங்களுடைய திட்டம் என்னவாக இருந்தது என்பது குறித்தெல்லாம் விசாரணை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் இந்த மரணத்தின் பின்னணியில் என்ன நடந்திருக்கின்றது என்பது குறித்து சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் 19, 20ஆம் இலக்க சாட்சியாளர்களாக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி மற்றும் அவருடைய உதவியாளராக இருக்கின்ற உதார முகாந்திரம் ஆகிய இருவரையும் இன்று சாட்சி வழங்க அழைத்திருந்தார்கள். இருப்பினும் சாட்சியாளர்கள், அதாவது சட்டத்தரணிகளுக்கும் அவர்களுடைய கஸ்டமர், லாயர், கிளைண்ட் இருவருக்குமான அந்த பிரிவிலேஜ் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இந்த இடத்தில் இருக்கின்றது. அது ஒரு ரகசியத்தன்மை இருக்கும். சட்டத்தரணிகளுக்கும் அவர்களுடைய தரப்பினருக்கும் இடையிலே அவர்கள் பேசுகின்ற அவர்களுடைய விவரங்கள் சம்பந்தமாக ஒரு ரகசியத்தன்மை பேணப்படுவது முக்கியமாக இருக்கின்றது. அதற்கென்று சட்டத்தில் இடம் எடுக்கிறது. ஆகவே அதை காரணம் காட்டித்தான் இவர்கள் இன்று இந்த விடயத்தினை முன்னிலை வைத்திருக்கிறார்கள். அரவிந்த் டி சில்வா மற்றும் அவருடைய மனைவி அனுஷ்கா டி சில்வா உட்பட பிணையாளர்கள் அந்த குழுவினர் ஜனாதிபதி சட்டத்தரணியை சந்திக்க சென்ற போது கபில சந்திரசேன அரவிந்த் டி சில்வாவினுடைய மனைவி அனுஷ்கா டி சில்வாவினுடைய தொலைபேசி மூலமாக குறித்த சட்டத்தரணியிடம் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். அந்த விடயமும் இன்று நீதிமன்றத்திலே வெளிப்படுத்தப்பட்டது. கபில சந்திரசேனவுக்கும் ரியன்சி அரசகுலரத்னவுக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அரவிந்த் டி சில்வாவின் மனைவியின் கைபேசி மூலமே இந்த உரையாடல் நடைபெற்றதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த உரையாடலில் என்ன பேசப்பட்டது என்பதை தற்போது புலனாய்வாளர்கள் கண்டறிய முயற்சித்து வருகின்றார்கள். மேலும் சிசிடிவி காட்சிகள் மற்றும் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் தொடர்வதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. இரு சட்டத்தரணிகளையும் சாட்சிகளாக அழைக்க வேண்டுமா என்பது குறித்து இறுதி முடிவு ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என நீதவான் அவர்கள்
தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த விடயங்கள் எல்லாம் சரிபார்த்துவிட்டு சமர்ப்பிக்கப்பட்ட தகவல்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன அவர்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 370 5 பிரிவின் கீழ் தேவையானால் மட்டுமே அழைப்பானை அனுப்பி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு சொல்லப்படும் 19 மற்றும் 20ஆம் சாட்சியாளர்களாக பெயரிடப்பட்டிருந்த 2 வழக்கறிஞர்களும் தற்காலிகமாக விடுவித்திருக்கின்றார். ரைட், இப்பொழுது நீங்கள் இந்த காரணங்கள் நீங்கள் உங்கள் தரப்பிலே முன்வைக்கப்பட்டதன் காரணமாக இன்று நீங்கள் சாட்சியம் சொல்ல தேவையில்லை. இருப்பினும் தேவை ஏற்பட்டால் உங்களுக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையிலே அழைப்பு விடுக்கப்படும். நீங்கள் நிச்சயமாக வருகை தர வேண்டும். ஆனால் வருகை தர வேண்டுமா இல்லையா என்பது குறித்தும் இறுதி முடிவு ஜூன் 2ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் போது உங்களுக்கு அறிய தரப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான தகவலாக இருக்கின்றது. ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அவர்கள் தான் அரவிந்த் டி சில்வா குறிப்பிடுகின்றார். கபில சந்திரசேனவை அழைத்து வர தேவையில்லை, அவரை உங்களுடைய இல்லத்திலேயே என்று வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அனைவரும் வாருங்கள், நீங்கள் அனைவரும் என்னுடைய ஆபீஸுக்கு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அரவிந்த் டி சில்வா, அதே போல அவருடைய மனைவி அனுஷ்கா டி சில்வா, அதே போல பிணை வைப்பதற்கு தயாராக இருந்த அந்த குழுவினர் நபர்கள் அனைவருமாக சேர்ந்து ஜனாதிபதி சட்டத்தரணியை சந்திக்க செல்கின்றார்கள். ஆகவே அங்கு பேசப்பட்ட விடயங்கள் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ளத்தான் இவர்களிடம் முயற்சிக்கிறார்கள் சாட்சி பெறுவதற்கு. ஆனால் சட்டத்தரணிகள் தரப்பிலே முன்வைக்கப்படுகின்ற காரணம் என்னவென்றால், நான் ஆரம்பத்திலே கூறினேன், லோயர் கிளையண்ட் பிரிவிலேஜ். இதை முன்வைத்து இது சம்பந்தமாக இப்படி ஒரு நடைமுறை இருக்கும் போது குறித்த 2 சட்டத்தரணிகளும் சாட்சி வழங்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். இதன் இறுதி முடிவு ஜூன் 2ஆம் தேதி தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறித்த 2 சட்டத்தரணிகளும் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இந்த விடயம் சம்பந்தமாக சாட்சி வழங்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து முடிவு தெரிய வரும். அதே போல அந்த செய்தியுடன் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியும் பதிவாகிறது. இன்றைய தினம் பெசில் ராஜபக்சவை கைது செய்ய உத்தரவு. ஏற்கனவே மாத்தறை நீதிமன்றத்திலே பெசில் ராஜபக்ச தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சொல்லப்பட்டது. இன்று 2வது தடவையாக வேறொரு சம்பவத்தோடு தொடர்பட்டிருந்ததாக குற்றச்சாட்டப்பட்ட நிலையில் அவரை கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை நாங்கள் விவரமாக பார்க்கலாம். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற ஊவா மாகாண சபை தேர்தல் பிரச்சாரத்தின் போது சுற்றுலா ஊக்குவிப்பு அதிகார சபைக்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ச, சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் முன்னாள் தலைவர் பஸ்வர குணரத்ன உள்ளிட்ட பலரை கைது செய்யுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. சட்டம் அதிபரின் ஆலோசனையின் பேரில் சந்தேக நபர்கள் பொது சொத்து சட்டத்தின் கீழ் பெயரிடப்படுவார்கள் என முன்வைக்கப்பட்ட ஆதாரங்களை தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் பசன் அமரசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டிருக்கின்றார். சந்தேக நபர்களை அவர்களின் வீடுகளில் வைத்து கைது செய்ய எடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்ததாகவும், ஏனெனில் அவர்கள் அங்கு இருக்கவில்லை என்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நீதவான் சந்தேக நபர்களுக்கு வெளிநாட்டு பயண தடையை விதித்ததுடன் இது குறித்து குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்குமாறும் உத்தரவிட்டார். விசாரணைகளின்படி இந்த நிதியானதும் ஒரு புறம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உருவப்படமும் மறுபுறம் அரசியல் கட்சி ஒன்றின் பெயரும் அச்சிடப்பட்ட 12,000 டி-ஷர்ட்டுகளை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இந்த டி-ஷர்ட்டுகள் மொனராகலை மாவட்டத்தில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் விநியோகிக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்தது. அதே போல நாமல் ராஜபக்சவுக்கு எதிரான ஒரு வழக்கு, கிறிஸ் தொடர்மாடி குடியிருப்பு சம்பந்தமான வழக்கு, கட்டிடம் சம்பந்தமான வழக்கு ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்தும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அதுவும் ஒரு மிக முக்கியமான வழக்கு விசாரணை. அதில் நிறைய சாட்சிகள் ஆதாரங்கள் திரட்டப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இனி ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து நாமல் ராஜபக்ச குறித்த அந்த வழக்கு விசாரணையும் தொடர்ந்து விசாரணை நடைபெறும். இந்த நிலையில் நாமல் ராஜபக்ஷ இன்று காலையிலேயே ஒரு குரல் பதிவு, வாய்ஸ் கட் ஒன்றை வழங்கியிருந்தார். அதில் ஒரு முக்கியமான விடயத்தினை அவர் குறிப்பிட்டிருந்தார். நாங்கள் அந்த விடயத்தையும் பார்க்கலாம். இந்த இடத்திலே ஊடகவியலாளர் ஒரு கேள்வி கேட்கின்றார். நாங்கள் அனைவருமே சட்டத்திற்கு கீழே தான் இருக்கின்றோம், கீழ்பட்டுத்தான் நடக்கின்றோம், நாங்கள் ஒன்றும் சட்டத்திற்கு மேலாக செயற்படுவதில்லை. அப்படி என்று சொன்னால் ஏன் இலங்கைக்கு வராமல் தலைமறைவாகி இருக்கின்றார் பெசில் ராஜபக்ஷ என்று ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விக்கு நாமல் ராஜபக்ஷ கொடுத்த பதில் என்ன என்று பார்க்கலாம். බැසිල් රාජපක්ෂ හැංගිලා ඉන්නේ. මම දන්නේ හැංගිලා ඉන්නේ කියලා. එන්නේ නැතුව ඉන්නවා එහෙම කියනවා. තව ඊයේ පෙරේදා මම දන්නේ චමල් රාජපක්ෂ මහත්තයාගේ පුතාට චෝදනාව ඉන්නවා.
නීතියට යටයි කියනවා මේ රාජපක්ෂ වරුමනේ මේ හැංගි මේවට ඉදිරිපත් වෙන්නේ නැතුව මේවට එන්නේ නැතුව රටින් මෙහෙට එන්නේ නැතුව රට මගහැරලා ඉන්නේ. ඇයි ඔය මම හිතන්නේ රාජපක්ෂලා කරන්නේ? මම හිතන්නේ නෑ කිසි කෙනෙක් නීතිය මගහැරලා ඉන්නවා. හැබැයි එයා රට ඉන්නවා. හැබැයි අයගේ නීතිඥවරු අධිකරණය හමුවේ උන්ගේ කරුණු දක්වනවා. ඒකම ඉතින් මේ මට වඩා හොඳට අපේ බාප්පා එක්ක මේ ආණ්ඩුව ඉහළය කතා කරනවා. නිතරම ඉතින් ඒ අයගේ උපදේශ මත ඉන්න නැතු ඉන්නවද කියන මන් දන්නේ නෑ. ඒක අහන්න ඕනේ ඒ අයගෙනුයි බාප්පගෙනුයි. හැබැයි ඉතින් අධිකරණ ක්‍රියාවලිය ඇතුලේ ඔහුගේ නියෝජනය සිද්ධ වෙනවා. இந்த இடத்தில் தான் நாமல் ராஜபக்ச ஒரு விடயத்தினை குறிப்பிடுகின்றார். எங்களுடைய குடும்பத்தில் யாருமே சட்டத்தை மதிக்காமல் தலைமறைவாகி இருக்கவில்லை. அவர்கள் வெளிநாடுகளில் தான் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய சட்டத்தரணிகள் என்னென்ன காரணங்கள் இருக்கின்றதோ அவற்றை நீதிமன்றங்களில் முன்னிலைப்படுத்துகிறார்கள், முன்வைக்கின்றார்கள். அதன் காரணமாக யாரும் சட்டத்தை மீறி செயற்படுவது இல்லை. அதே போல இந்த அரசாங்கத்தில் தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆட்சியில் முக்கியமான ஒரு சிலர் அவர் பெசல் ராஜபக்சவுடன் பேசுவதாகவும் தொடர்பில் இருப்பதாகவும் அவர்கள் கூறிய அந்த பெசல் ராஜபக்ச நாட்டுக்கு வருகை தராமல் இருக்கின்றாரோ என்பது தெரியாது என்பதை போல நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். உண்மையா என்பதை நாங்கள் இனி தேடி பார்க்க வேண்டும். ஏற்கனவே பல இடங்களில் தற்போதைய அரசாங்கம் என்பிபி ஜேவிபி அரசாங்கத்திலே ஒரு சில ரணில் விக்ரமசிங்க அவர்களை சந்திப்பதாகவும் மஹிந்த ராஜபக்சவிடம் பேசுவதாகவும் எல்லாம் சொல்லப்படுகின்றது. அவர்களுடைய உதவி தேவைப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அது உண்மையா பொய் என்பது குறித்து எங்களால் இன்னமும் உறுதிப்படுத்த முடியாமல் காரணம் அவை பேச்சளவில் மாத்திரம்தான் இருக்கிறது தவிர எங்கும் உத்தியோகபூர்வமாக சொல்லப்படவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச இப்பொழுது சொன்ன விடயம் அவரே குறிப்பிடுகின்றார். தற்போதைய ஆட்சியாளர்களில் அதாவது ஆட்சியில் ஒரு சில தலைவர்கள் ஒரு சிலர் பெசல் ராஜபக்சவோடு தொடர்பில் இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் குறிப்பிடுவதைப் போலத்தான் இன்னும் பெசல் ராஜபக்ச நாட்டுக்கு வருகை தராமல் இருக்கின்றார் என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். මේ අයට මහින්ද රාජපක්ෂ එක්ක ප්‍රශ්නයක් තියෙනවා. සහ ඌට අපි දකින්නවානේ මේ මාස වෙනකොට මහින්ද රාජපක්ෂ හෝ ගෝඨාභය රාජපක්ෂ හෝ රාජපක්ෂවරයෙක් අධිකරණයට එන්න වෙනවා. පොලිසියේ කටයුතු ක්‍රියාත්මක කරනවා. ඒක හැම අවුරුද්දම තියෙන දෙයක්. මොකද එක පැත්තකින් ඩයස්පෝරාවට අවශ්‍ය දේත් මේ ආණ්ඩුව කරන්න එපයි. හැබැයි ඉතින් අනිත් පැත්තෙන් මොවුන්ගේ නීතියට අවනත වීම පිළිබඳව අද සමාජය දන්නවා. දැන් ගල්ලංගුරු ගෙනාපු අය දැන් අලුතෙන් ගෙනාපු නැවත් බාලයිනේ. කන්ටේනර් 323 පන්නපු අය අර කුඩු කන්ටේනර් දෙක අර නුවරඑළිය අයිස් ෆැක්ටරිය ඉතින් ආණ්ඩුවට හිතවත් ආණ්ඩුවට අවශ්‍ය ආණ්ඩුවට පෝෂණය කරන්න ඕනේ සංවිධානාත්මක අපරාධකරුවෝ නිදල්ලේ හැසිරෙනවා. ඒ වගේම තමයි ඔවුන් ආණ්ඩුවට හිතවත් ආණ්ඩුව පෝෂණය කරන සංවිධානාත්මක අපරාධකරුවන්ට විරුද්ධව ඉන්න එක ආණ්ඩුව හැප්පෙනවා. அதே போலதான் தொடர்ந்தும் பேசுகையில் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இந்த அரசாங்கத்தில் இவர்களுடைய பிரதான தேவை மே மாதம் ஆனால் யாரோ ஒரு ராஜபக்ஷ ஒரு விசாரணை திணைக்களத்திற்கு வருகை தர வேண்டும், அழைத்து விட வேண்டும். கொண்டு வந்தால்தான் அது இவர்களுக்கு திருப்தியாக இருக்கும். காரணம் டயஸ்போராக்கள் அதாவது புலம்பெயர் அமைப்புகளின் தேவைக்கு தான் இந்த அரசாங்கம் அப்படியெல்லாம் செய்கின்றது. மே மாதங்களில் அது பொதுவாக பொழுது பழகிவிட்டது. மே மாதமானால் ராஜபக்சக்களை அழைப்பது பழக்கமாகிவிட்டது என்பதை போலத்தான் அவர் குறிப்பிடுகின்றார். තවත් පැත්තකින් ඉතින් ආණ්ඩුවේ තියෙන සියලුම දැන් අර හැකර්ලා ඇවිල්ලා උස්සන් ගිහලා තියෙන්නේ. දැන් නුවරඑළියේ තැපැල් දෙපා තැපැල් ගොඩනැගිල්ලේ සංඥා කුල්නත් අකුණු සන්නාහකයත් දැන් අතුරුදහන් වෙලා කියලා මම දැක්ක මාධ්‍ය සමාජ මාධ්‍ය සහ මාධ්‍ය වාර්තා වෙනවා. ඉතින් මේකෙන්ම පැහැදිලිනේ ආණ්ඩුව නීතිය ක්‍රියාත්මක කරන ආකාරය පිළිබඳව. ආණ්ඩුවට සපෝට් එක දෙන සෙට් එකේ ඔබතුමා නැද්ද? නැත්නම් ඔබතුමා විපක්ෂ නායක තනතුර දැනීම සඳහා සූදානම් වෙනද මොකද ඔක්කේ? මම ජනතාවගේ පැත්තේ ඉන්නේ. ආණ්ඩුවේ පැත්තෙත් නෙවෙයි විපක්ෂ නායකගේ පැත්තෙත් නෙවෙයි. මෙලේ ජනතාව එක්ක මම දේශපාලනය කරනවා. ඉතින් ජනතාව එක්ක අපි දේශපාලනය කරනකොට ජනතාවගේ අවශ්‍යතාවයන් වෙනුවෙන් අපි පෙනී හිටිනවා. ඉතින් ඒ වෙනුවෙන් පෙනී හිටින්න අපි බය නැහැ. ආණ්ඩුවත් ඒක තේරුම් ගන්න ඕනේ. ආණ්ඩුව මේ පණිවිඩය තේරුම් ගන්න ඕනේ. ආණ්ඩුව හිතනවා නම් මේ දශක ගණනාවකට ආණ්ඩුව වැටෙන්නේ නැහැ කියලා ආණ්ඩුව මතක තියාගන්න ඕනේ. ඔබ මේ රටේ සංස්කෘතියට, ආගමට, දහමට, මේ රටේ නීතියට, මේ රටේ අධිකරණ පද්ධතියට, මේ රටේ රාජ්‍ය සේවයට அரசாங்கம் செய்கின்ற பிரதான பிழை அதாவது செய்திருக்கின்ற தவறு என்னவென்றால் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இலங்கையின் கலாச்சாரத்திற்கு இலங்கையின் பிரதான தர்மமான புத்த சாசனத்திற்கு ஏற்படுத்திய அவப்பெயர், அந்த அவமரியாதை, அதே போல போலீஸ் திணைக்களத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அவமரியாதை, இப்படி பல விஷயங்களுக்கு இவர்கள் ஒரு அவமரியாதையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இதை சரி செய்வது என்பது நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு விடயம். ஆகவே அரசாங்கம் அடுத்த
தேர்தலில் இதற்கான பதிலை முகம் கொடுக்க நேரிடும் என்பதை போலத்தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிடுகின்றார். இதுதான் நாமல் ராஜபக்சனுடைய கதையாக இருக்கின்றது. இது எப்படியோ இவர்களுக்கு எதிரான வழக்கு விசாரணைகள் இப்பொழுது அடுத்தடுத்து விசாரணைகளுக்கு எடுக்கப்பட இருப்பது தான் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். இந்த இன்றைய செய்திகளை வைத்து பார்க்கும் போது அவை இனிவரும் நாட்களில் ராஜபக்சர்கள் சம்பந்தமான வழக்கு விசாரணைகள், கைதுகள் என்பதெல்லாம் அடிக்கடி கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் போல ஏற்படும். ரைட், இது எப்படியோ கிடைக்கின்ற செய்திகளை உடனுக்குடன் உங்களுக்கு வழங்க நாம் தயாராக இருக்கின்றோம். கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்றோம். இன்றைய செய்திகள் சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன? குறிப்பாக கபில் சந்திரசேனனுடைய மரண விசாரணையாக இருக்கலாம், அதே போல பசில் ராஜபக்சவை மீண்டும் இன்னும் ஒரு வழக்கு சம்பந்தமாக கைது செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல நாமல் ராஜபக்சனுடைய கிறிஸ் கட்டிடம் சம்பந்தமான வழக்கு ஜூலை 7ஆம் தேதி தொடக்கம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதே நேரத்தில் தான் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்ட அந்த கருத்துக்கள், அவை சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்கள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சி நிகழலாம். ஒளிப்பதிவாளர் லிசியருடன் நான் நன்றி, வணக்கம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.